ஓகே, அடுத்து வந்து இப்ப பாத்தீங்கன்னா கன்னி வந்து பாத்திரலாம். ஸோ கன்னி ராசி கால பிசினஸ் 6ஆம் இடம். கன்னியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு கன்னிக்கு எங்க இருக்காருன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் சனியோட இணைவுல இருக்காரு. இந்த மிதுனமும் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் தான், கன்னியும் புதன் பகவான் தான். நான் சொல்லியிருக்கேன் புத்திசாலி யாருன்னா வந்து பாத்தீங்கன்னா மிதுனம், அதி புத்திசாலி யாருன்னா பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர். இவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து ஏமாத்தணும்னு நினைச்சிட்டாலும் சரி, அல்லது உண்மையா இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, இவங்க நினைக்கிறது நடக்கும். இந்த இயற்கையே கன்னி ராசிக்காரர்களுக்கு கொடுத்த ஒரு, நான் எப்படி வந்து சிம்மத்தை வந்து ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப மற்றவங்களை வந்து சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு ராசி யாருன்னா நிச்சயமா 100% வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி தான். நிறைய பேர் வந்து நமக்கு தெரியும், நிறைய சிரிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லைஃப்ல வந்து வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு அர்த்தம், அல்லது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் கஷ்டம் இதெல்லாம் வந்து தாண்டி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் நிச்சயமா போன ஆண்டு அவர்களுக்கும் மிக மோசமான ஒரு காலகட்டமா தான் இருந்திருக்கும். அவர்களோட ஜாதகத்தின்படி. ஆனா பொதுவான கோச்சார பலன் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து கன்னி ராசிக்கு ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம், பினான்சியல் ப்ராப்ளம், மென்டலி ஸ்ட்ரெஸ் லெவல் ப்ராப்ளம், எல்லாமே திங்க் பண்ணது எதுவுமே நடக்க முடியாத ஒரு அமைப்புல இருந்திருக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. இந்த ஆண்டு எப்படி இருக்க போது அகெயின் இந்த ஆண்டும் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருக்கும். கன்னி ராசிக்காரர்கள் இந்த ஆண்டும் மிக மிக கவனமாக இருக்கணும். அடுத்த ஆண்டு ஓகேவா இருக்கும். ஸோ இந்த ஆண்டு எதுக்கு மிக மிக கவனமா இருக்கணும்னு சொல்றேன்னா, உங்களோட பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கும் ஸ்ட்ரெயிட்டா உங்களோட ராசிக்கும் அண்ட் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து சனியோட பார்வை வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. ஓகேங்களா? சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் 3 ராசி சொன்னேன், சிம்மம் அண்ட் கன்னி அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீனம் சொன்னேன். இப்ப இந்த சிம்மம் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இப்ப இந்த கன்னியும் மீனமும் வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு காலகட்டத்துலதான் இருக்காங்க. நம்ம மீனத்துக்கு அப்புறமா வரும் இப்ப கன்னி. ஓகேங்களா? எதெல்லாம் நீங்க வந்து அறிவுன்னு நினைச்சீங்களோ அந்த அறிவால வந்து நிறைய வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பீங்க முன்னாடி. அதுக்கான ஒரு தண்டனையோ அல்லது அதற்கான ஒரு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உடம்பே எடுத்துக்கோங்க, அதை வந்து நீங்க என்னென்னவோ சாப்பிட்டுருப்பீங்க, முன்னாடி சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா அது வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் வேலை நிமித்தமா வந்து சாப்பிடாமையே இருந்திருப்பீங்க, இந்த அல்சர் வர்றது, நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வர்றது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நீங்க வந்து வர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் ஃபுட்டு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்காரர்கள் ஃபுட் விஷயத்துல ரொம்ப மோசமா நடந்து தைராய்டு எல்லாம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு இந்த காலகட்டம். இல்ல இல்ல மேம் எனக்கு நல்லா இருக்கு, நான் ஹெல்த் வந்து சூப்பரா இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நிச்சயமா 100% நீங்க வந்து டிராவல்ல கவனமா இருக்கும். நல்லா பாருங்க, இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை இருந்ததுனால இந்த 4ஆம் இடம் வந்து தப்பிச்சிச்சு. ஆனா இப்ப வந்து குரு பார்வையும் வந்து குரு கடகத்துக்கு வர போறாரு. அப்ப வந்து டிராவலிங்ல 100% இந்த கன்னி ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும். அதுவும் தொழில் நிமித்தமாக இந்த பிளைட்ல போறவங்க, தொழில் நிமித்தமா வந்து டிராவல் பண்றவங்க, இந்த பைக்லயே சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைக்லயே வந்து டிராவல் பண்ணி ஊர் சுத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. மேக்சிமம் தேவைப்பட்டா மட்டும் பைக்ல போங்க. தேவைப்பட்டால் மட்டும் நீங்க வந்து சும்மா வந்து ஒரு ரஃபா, மற்றபடி வேலை நிமித்தமா இருக்கா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லக்னம் என்ன, உங்க ராசி என்ன, அந்த டைம், அதாவது தசா புத்தின்னு இது வந்து வந்து ஒரு பொது பலன். தசா புத்தி நல்லா இருந்தா நீங்க தப்பிச்சிடுவீங்க. தசா புத்தி நார்மலா இருந்ததுன்னா நீங்க வந்து ஓகேவா போயிடும். தசா புத்தி மோசமா இருந்ததுன்னா இதெல்லாம் 100% நடக்கும். ஓகேங்களா? சோ கவனமா இருங்க. கன்னி ராசிக்காரர்கள் மிக மிக கவனமா இருக்கணும். கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து 2 ஸ்தலம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கன்னி ராசிக்காரர்கள் 2 ஸ்தலம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1 குச்சனூர் வந்து சனீஸ்வரன் கோயில், குச்சனூர் சனீஸ்வரன் கோயில். கன்னி ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் இந்த ஆண்டு 100% குச்சனூர் சனீஸ்வரன் கோவில்.
நோட் பண்ணிட்டீங்களா? லாபத்தையும் பெருசா வந்து உழைப்பீங்க, பணம்லாம் வரும். பட் ஆனா லாபத்தையும் வந்து கை வைக்குது. அப்ப கன்னி ராசியே வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர். ஓகேங்களா? கன்னி ராசியே வந்து மினிமமும் அதுதான். பட் ஆனா கன்னி வந்து அர்த்தநாரீஸ்வரர். திருச்செங்கோடில் இருக்கும் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மிக மிக பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை, எத்தனை பேர் எத்தனை கன்னி ராசிக்காரர்கள் வந்து போக முடியும் இந்த ஸ்தலம் தெரியாது எனக்கு. பட் ஆனா போயிட்டு வாங்க, பெரிய லெவல்ல மாற்றம் கொடுக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் வந்து நீங்க வந்து வெளியே போறீங்கன்னா கொஞ்சம் நிதானமா இன்னைக்கு என்ன ராசி போகுது, நம்ம சந்திராஷ்டிரம் போதா, கொஞ்சம் இந்த ஒன் இயர், அடுத்த இயர் சூப்பரா இருக்கும் கன்னி ராசிக்கு. 1 இயர் கவனமா இருக்கு. ஓகேங்களா? 2 ஸ்தலம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து குச்சனூர் சனீஸ்வரன் ஸ்தலம் சொல்லியிருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தலம் சொல்லியிருக்கேன். 2த்துக்குமே வந்து கன்னி ராசிக்காரர்கள் நிச்சயமா போயிட்டு வாங்க. ஓகேங்களா? அடுத்து போயிடலாம். ரொம்ப இதுக்கே வந்து டிலே ஆயிடுச்சு. சீக்கிரம் முடிச்சா கூட டிலே ஆயிடுது. மேஷராசிக்காரங்களுக்கு மட்டும் நான் லாஸ்டா திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டா முடிச்சுட்டேன். அதனால அடுத்து ஒரு வாட்டி பாத்துடலாம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம துலாம் ராசி பேர்.